ஒரு நாள் பள்ளி முடிஞ்ச பிறகு ரியாஸ், ரோசி, ஜெஸி, பாபு 4 பேரும் சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாபு ரொம்ப பெருமையா சொன்னான், நான் ஒரு சூப்பர் ரோபோ கட்டியிருக்கேன். ரியாஸ் ஆச்சரியமா, உண்மையாவா? அது என்ன பண்ணும்? பாபு, அது வீட்டை சுத்தம் பண்ணும், பாடம் எழுதும், மேலும் சாப்பாடு கூட சமைக்கும். ரோசி உடனே, அப்போ நாம் அத பார்க்கணும். அவர்கள் எல்லாரும் பாபு வீட்டுக்கு போனாங்க. பாபு ரொம்ப ஸ்டைலா ஒரு பெரிய கார்ட்போர்டு பெட்டியை காட்டினான். இதுதான் என் ரோபோன்னு சொன்னான். அந்த பெட்டி திடீர்னு குலுங்க ஆரம்பிச்சது. ஜெஸி பயந்துட்டு, ரோபோ வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு போல. பாபு பெருமையா, பாருங்க, நான் சொன்னேன்ல. அந்த நேரம் பெட்டியின் கதவு திடீர்னு திறந்தது. உள்ளிருந்து பாபுவின் சின்ன தம்பி வெளியே வந்தான். அவன் சொன்னான், எனக்கு பிஸ்கட் குடுங்க, இல்லன்னா ரோபோ வேலை செய்யாது. ரியஸ் சிரிச்சு, அடடா, இது ரோபோ இல்ல, பாபுவின் தம்பி ரோபோ. ரோசி சொன்னாள், இந்த ரோபோக்கு பேட்டரி வேணாம், பிஸ்கட் போதும். அவர்கள் 4 பேரும் சிரிச்சு சிரிச்சு விழுந்தாங்க. அந்த நாள் அவர்கள் கற்றுக்கிட்டது, சில நேரம் நண்பர்களோட சிரிப்புதான் பெரிய இன்வென்ஷன்.